அருமையானவர்களே, நாம் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் தான் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். என்னை வெளியாளங்களுக்கு நான் செய்தி கொடுக்க போகும்போதும் இந்த அதிகாரத்திலிருந்து தான் தொடர்ந்து செய்தி கொடுக்க தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 வரை. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லெபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை தடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, ஒரு மாற்றத்தை தேவன் தேசத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை நம்முடைய சபைக்கு தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்திலே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த மாற்றம் எப்படி உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய தளர்ந்த கைகளை தடப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கை கடைசி வரை தளர்ந்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய கை என்றைக்கும் செயல்படுகிற ஆக்டிவான ஹேண்டா இருக்கணுமே ஒழிய தளர்ந்த கையா உங்க கையை நீங்களே மாத்திக்கிறாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அது உழைக்கும் கரங்களாகவும், ஆமென், வேலை செய்யும் கைகளாகவும், ஆண்டவருக்காக பணி செய்யும் கைகளாகவும், கர்த்தரை ஆராதிக்கிற கைகளாகவும், கர்த்தரை தட்டி கைத்தட்டி பாடுகிற கரங்களாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. தேவன் இங்கே நம்முடைய கால்களை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யுங்கள்? பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. பலப்படும் முழங்கால் என்கிற தலைப்பு தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஆமென். தள்ளாடுகிற முழங்காலை என்ன செய்யுங்கள்? பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, உலக மனிதனுக்கு குதிங்கால் தான் பலன். இப்போ நான் எதில் நிற்கிறேன்? குதிங்காலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். காலுங்கிறது என்னதான்? குதிங்காலும் பாதமும் சேர்ந்து அதான் என்னது? கால். அப்போ நான் எதில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, என் குதிங்காலை ஊன்றி பாதத்தையும் ஊன்றி நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் மனிதனுக்கு பலன். அவன் நின்று கொண்டு நிறைய காரியங்களை என்ன செய்கிறான்? சாதிக்கிறான். நிறைய வேலைகள் நின்று கொண்டே செய்யப்படுகிற வேலைகள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கே இருக்கு பலன் அப்படின்னா, முழங்காலில் தான் இருக்கிறது. அதான் நம்ம வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம வித்தியாசமானவர்கள். மனிதனுக்கு அவனுடைய குதிங்காலில் நின்று அவன் சாதிக்கிறான். விளையாட்டு வீரர்களை பாருங்க, அவங்க ஓடி ஒரு ஃபுட்பால் விளையாடுறவனை பாருங்க, அவன் தன்னுடைய கால்களை எவ்வளவு வேகமாய் பயன்படுத்த வேண்டும். தன் காலில் இருக்கிற பந்து எதிரியின் காலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லது எதிரியின் காலில் இருக்கிற பந்து தன்னுடைய காலுக்கு வர வேண்டும் என்று அவன் குனிஞ்சு உட்காந்து கையை வச்சு எடுத்துக்கிட்டா இருக்கான். என்ன பண்ணுறான்? அவன் காலில் தான். அந்த ஃபுட்பால் வந்து நல்ல விளையாட்டு. இங்கெல்லாம் நமக்கு வசதி இல்லை, கிரவுண்டு அந்த மாதிரி வசதி இல்லை. நல்ல விளையாட்டு பாருங்க அது. இப்போ எல்லோரும் நம்ம கிரிக்கெட் தான் அடிக்ட் ஆகிருக்கிறோம். வேறு எந்த விளையாட்டுமே நம்ம சோபிக்க மாட்டேங்கிறோம் நம்ம இந்தியாவில். இப்போ தான் ஃபுட்பாலில் கொஞ்சம் ஏதோ போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேலை நாடுகள் தான் ஃபுட்பாலில் வந்து ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கிரிக்கெட்டை யாரும் பீட் அடிக்க முடியாது. கிரிக்கெட்டில் கை தேர்ந்தவளாக இருக்கிறாங்க. அப்போ அந்த காலில்
அந்த வீரன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய காலை பயன்படுத்தி அந்த பந்து எப்பவுமே எங்கே இருக்கணும், என் காலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எதிரி காலில் இருந்தால் அதை போய் ஒரு ஷாட் கொடுப்பான் பாருங்க. அது என்னென்னா இப்படி போய் மோதுறது, ஒரு சைஸாக போய் என்ன செய்கிறது, சைஸாக போய் மோதி அவன் காலில் இருக்கிற பந்தை என்ன பண்ணுவான், தன்னுடைய காலுக்கு கொண்டு வந்து இப்படி தட்டிக்கிட்டே போகிறான். இப்படி தட்டிக்கிட்டே போய் நேராக அவனுடைய லக்கு என்ன, கோல். அவனுடைய லக்கை அடைய வேண்டும். அதற்காக அவன் கால்களை என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். ஹல்லேலூயா. எதிரியின் அவன் லக்க, எதிரி வச்சிருக்கிற இலக்கை உடைத்து தன்னுடைய லக்கை அவன் சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னா, அது அவர்களுடைய முழங்காலில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் தள்ளாடுகிற கால்களை பலப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார், அதாவது தளர்ந்த கையின்னு சொன்னார், முழங்கைன்னு சொன்னார். தளர்ந்த முழங்கையை என்ன செய்யுங்கள், திடப்படுத்துங்கள் சொன்னார். இல்லை, எந்த பறஞ்சது, தளர்ந்த கைகள். அல்லேலூயா. ஆனால் தள்ளாடும் முழங்கால். அல்லேலூயா. அங்கே ஒரு ஃபோல்டை வச்சிருக்கிறார், நம்ம காலுக்கு ஒரு ஃபோல்டு அங்கே இருக்கிறது. அப்போ தேவன் இப்போ என்ன சொல்கிறாரு, கையை தள்ளாடலாம், ஆனால் முழங்கால் தள்ளாடக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு சுயபலத்தால் வாழுகிறவர்கள் இருக்கிற உலகத்திலே ஒரு சிறு கூட்டம் தேவ பலத்தால் வாழுகிறவர்கள். ஹல்லேலூயா. குதிங்கால வாழுகிற கூட்டம் அதிகம், ஆனால் முழங்கால நம்பி வாழ்கிற கூட்டம் கொஞ்சம். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. குதிகால நம்பி வாழ்கிறவங்க, ஐயோ வேலை 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 வேலை. ஆனால் முழங்கால நம்பி வாழ்கிறவங்க எத்தனை பேருங்க இருக்கிறோம்? ஆனால் நிறைய முழங்கால்கள் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, தள்ளாடுகிறது. தாவீது சொல்கிறான், ஒரு மனுஷன் தள்ளாடும் போது சத்துரு என்ன செய்வானா, களி கூறுவான். தள்ளாடும் போது, அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துரு என்ன செய்யக்கூடாது, களி கூறக்கூடாது. அருமையிலே, வாழ்க்கையில் தள்ளாடலாம், ஆனால் முழங்கால் தள்ளாடக்கூடாது. இன்னைக்கு தண்ணி போட்டுட்டு தள்ளாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தண்ணி போட்டுட்டு ரோடே அளந்துக்கிட்டு போவான். ஆனாலும் சிலர் ஸ்டடியாக இருக்கிறாங்க. ஐ ஆம் ஸ்டடி. ஆனால் ஸ்டடி இல்லாமல் இருப்பான். அவனுக்காக பஸ்ஸு விலகி போகணும், அவனுக்காக கார் விலகி போகணும், அவனுக்காக நம்மளும் என்ன செய்யணும், ஆமாம், துன்மார்க்கனை கண்டா தூரம் போன மாதிரி விலகி போகணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்று, அப்படி தள்ளாடுறவனுக்காக, தன் கால்களால் தள்ளாடுறவனுக்காக முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மக்கள் இருந்தால் அவன் அப்படி தள்ளாடவே மாட்டான். அல்லேலூயா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 12 மணி நேரம் ஜெபம் இதுவரை சரித்திரத்தில் நடந்ததில்லை என்று சொல்கிறாங்க, சர்ச்சு ஹிஸ்ட்ரியில். ஆனால் அங்கே உள்ளே போகிறதுக்கு நான் பட்ட பாடு ரொம்ப பாடு. அங்கே போய் ஆண்டவரே இந்த தள்ளாடுறவனுங்களை ஸ்டடி பண்ணுங்க. எதில் தள்ளாடுறான், தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடுறான். தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடுறவன் ரொம்ப இருக்கிறான். விபத்துகளை ஏற்படுத்துகிறவர், வேகமாய் காரை ஓட்டுகிறவர்கள் ஸ்டடி இல்லாமல் போகிறாங்க, 2 வீலரில் ஸ்டடி இல்லாமல் போகிறாங்க, தள்ளாடுகிறார்கள். இப்படி தள்ளாடுகிறவர்களுக்காக நம்முடைய முழங்கால்களை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தள்ளாடுகிறவர்களுக்காக நீங்கள் போய் புத்தி சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்ய முடியாது, எந்த அரசும் அதை செய்ய முடியாது. அதை தேவன் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முழங்கால்கள் தள்ளாடக்கூடாது. நம்முடைய முழங்கால்கள் பலப்பட வேண்டும்.
அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு மாற்றம் வர வேண்டுமானால், தேசத்திலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே மாற்றம் வர வேண்டுமானால், ஆமென், பலப்படுத்தப்பட்ட முழங்கால் உள்ளவர்கள் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்களால் 12 மணி நேரமெல்லாம் எங்களால் இருக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இருக்கவே வேணாம், நீங்கள் போங்க. அப்படி என்னென்னா ஆரம்பிச்சுட்டு நிறைய பாஸ்டர்ஸ் போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய முழங்கால்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. விருதுநகரில் இன்னும் டீலிங்கே முடியலை. அங்கே உள்ள தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, 7 மணி நேரம் வைங்க, இல்லைன்னா 5 மணி நேரம் வைங்க. 12 hour எங்களால் முடியாது, எங்கள் முழங்கால் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், நோ காம்ப்ரமைஸ். இந்த விஷயத்தில் ஆண்டவர் எனக்கு போன டிசம்பர் மாதமே சொல்லிட்டாரு. அதனால் நோ காம்ப்ரமைஸ், முழங்கால் தள்ளாட விடக்கூடாது. அப்படிப்பட்ட திருச்சபையில் அப்படிப்பட்ட மக்கள் எழும்பும்போது, ஆமென், சில மாற்றங்களை தேசத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. Not only our family, not only our church, we can see our nation. ஹல்லேலூயா. மாற்றங்கள் சபையில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் மட்டும் இல்லை, தேசத்தில் வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய முழங்கால்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, தள்ளாடுகிற முழங்கால் என்ன செய்யுங்கள். கவனிங்க, இந்த முழங்கால் அப்படின்னா ப்ரேயர்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங்? ப்ரேயர். கை அப்படின்னா செயல்படுதல்னு அர்த்தம். ஹல்லேலூயா. முழங்காலில் அப்படி முட்டி போடுறது மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. என் சேரில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார். நடந்துக்கிட்டே போனால் கேட்க மாட்டாரா? கேட்பார். சில நேரம் ரொம்ப பலவீனத்து நிமித்தம் படுத்துக்கிட்டு, சோம்பேறி ஆயிடக்கூடாது, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் என்ன செய்வார் ஆண்டவர்? கேட்பார். அப்போ முழங்கால் என்று சொன்னால் அது ப்ரேயர் லைஃப்னு பேர். அதை மாதிரி கண்கள் என்று சொன்னால் தரிசனம் என்று பெயர். அல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடுவார், பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தி, பார்க்கும் கண்கள். அப்போ கண்கள் என்றாலே அதில் என்ன இருக்கு? தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, ஆமென், நீ என்ன பண்ணுவன்? கண்களை ஏறெடுத்து பார், நீ காண்கிற பூமியை உனக்கு தருவேன். ஏன்னா அப்போ இந்த மாதிரி கட்டடம் எதுவுமே கிடையாது, ஒரே வனாந்தரமாக இருக்கிறது. அப்போ கண்கள் என்றால் தரிசனம், செவிகள் என்றால் the will of God, obedience, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். அதுதான் என்னது? செவிகளை திறந்து விட்டீர், உம்முடைய சித்தம் செய்வோம். ஆமென். வாய் அப்படின்னா, என் வாய் அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற துதின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ முழங்கால் என்று சொன்னால் ஏதோ உங்கள் முழங்கால், சிலருக்கு முழங்கால் வலி இருக்கும், முட்டு வலி இருக்கும். இன்றைக்கி முழங்கால் வலி வயசானாலே ரொம்ப பேருக்கு வருது. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதனால் முழங்கால்னு சொன்னோன்னா நம்ம இப்படி முட்டு குத்துறது இல்லை. முழங்கால் என்றால் ப்ரேயர் லைஃப்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ப்ரேயர் லைஃப் என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு? தள்ளாடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. எது வேணாலும் தள்ளாடலாம், உன் ப்ரேயர் லைஃப் என்ன ஆகக்கூடாது? தள்ளாடக்கூடாது. அப்படி தள்ளாடுமானால் அந்த முழங்காலை என்ன பண்ணுங்கள்? பலப்படுத்துங்கள். அந்த முழங்காலை என்ன செய்யுங்கள்? பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, அதனால தான் அந்த ஜெபத்திற்கு முழங்கால் என்று சொல்லப்படுகிறது. நான் என்ன சொன்னேன்? கண்களுக்கு என்ன வேண்டும்? தரிசனம் வேண்டும். ஆமென். நம்ம கண்ணு கொடுத்ததே நிறைய விஷன்ஸை பார்த்து அதை செயல்படுத்துறதுக்கு தான். ஹல்லேலூயா. காதை எது கொடுத்திருக்கிறார்? கேட்கிறதற்கு காதுள்ளவன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்யறதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். சத்தம் கேட்கணும், சித்தம் செய்யணும். நமக்கு எதுக்கு வாயை கொடுத்திருக்கிறாரு? அவரை துதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்றதுக்கும்.
ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? தள்ளாடக்கூடாது. ஆனாலும் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு என்னன்னா நம்முடைய முழங்கால் தான். ஹல்லேலூயா. அதை தான் முழங்கால் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, சாலமோன் ஒரு அழகான ஆலயத்தை கட்டி ஒரு பெரிய ஃபுல்பீட் பண்ணான். ஒரு ஃபுல்பீட் என்னன்னா 5 முழம் அகலம்னு போட்டிருக்கு. 5 முழம்னா 7.5 அடி. அதுக்குள்ள குடித்தனமே நடத்தலாம், அந்த அளவுக்கு பெருசு. அப்புறம் 5 முழம் நீளம் அந்த இது அகலம் பெருத்து. அப்புறம் 4.5 முழம் ஹைட்டு, 4.5 முழம் ஹைட்டு. இப்படி ஒரு பெரிய ஃபுல்பீட்டு பிரசங்க பீடத்தை அவன் உண்டாக்கினான். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14, 13, 14. உயரம் 3 முழம் 4.5 அடி. ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி வைத்திருந்தான். அதன் மேல் நின்று முழங்கால் படியிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்க பீடத்தை எதற்கு வைக்கிறாங்கன்னா நின்று தான் என்ன செய்யணும், அதனுடைய என்ன வேலை இருக்கோ அதை செய்யணும். பிரசங்க பீடம் அதற்கு வைக்கப்படுகிறது. ஆனால் சாலமோன் பிரசங்க பீடத்திலே நின்றான். இரண்டாவது என்ன செய்தான்? எல்லாருடைய கண்கள் காண அவன் முழங்கால் படியிட்டு ஒரு பெரிய ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நமக்கு நல்ல பாடி கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப சாலமோன் நின்னுகிட்டே ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஏன்னா இப்ப எங்க இருக்கிறான் சாலமோன்? ஃபுல் பீட்ல இருக்கிறான், பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இப்ப அவன் அதை எப்படிதான் யூஸ் பண்ணணும்? வித் ஸ்டாண்டிங். ஆனா அவன் என்ன பண்றான்? முழங்கால் படியிட்டான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அதனால சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் ஷாலோமாக இருந்தது. ஹல்லேலூயா. சாலமோனுடைய நாட்கள் எப்படி இருந்தது? ஷாலோமாக இருந்தது. ஷாலோம்னா என்ன? சமாதானம், அமைதி. ஆமென். அப்ப ராஜாவாய் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி டெடிகேட் பண்ணும்போது அவன் முழங்கால் படியிட்டு என்ன செய்தான்? ஜெபித்தான். ஹல்லேலூயா. அதனால அவன் நாட்கள் எப்படி இருந்தது? சமாதானமாய். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. 2 நாளாகமம் 1 நாளாகமம் 22:9 கடைசி பகுதி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும், அமெரிக்கனா ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கிறது, எந்த பிரச்சனையுமே இல்லாம. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்ல, நம்ம எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லை, நல்லா இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி யாருடைய நாட்களில்? சாலமோனுடைய நாட்களில். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்ததினாலே கர்த்தர் சாலமோனின் நாட்கள் எல்லாம் சமாதானத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நாமும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய தேசத்திலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். சாலமோனை குறித்த ஒரு சங்கீதம் வேதத்தில் இருக்கிறது. அது 72வது சங்கீதம்.
72வது சங்கீதத்தின் மேல் பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கும்? சாலமோனை பற்றிய சங்கீதம். சாலமோனை பற்றிய. அதுல 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க? அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம். ஓ நல்லா, ஆமென், ஹல்லேலூயா. சந்திரன் உள்ள வரைக்கும் என்ன இருக்கும்? மிகுந்த சமாதானம் இருக்கும். ஏன்னா சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் இருந்தார்களானால் அங்கே என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆமென். அங்கே என்ன இருக்கும்? செழிப்பு இருக்கும். அவருடைய நாட்களில் நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய ஜெபம், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் ஆட்சியில எந்த யுத்தமும் வரவில்லை. யுத்தத்தின் சத்தம் கேட்கப்படவே இல்லை. காரணம் என்னன்னா, அவன் மொத அந்த புல்பீட்ல ஆமென் ஒரு காலை இப்படி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. பிரசங்கியார்களுக்கு எப்பவும் 11 மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ நான் இருக்கிறது 11 மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் பெயின் எல்லாம் வரும் அப்படின்ட்டு ஃபுல்பீட் இல்லாமல், ஃபுல்பீட்டில் அப்படி இல்லை, ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? ஒரு காலை இப்படி தூக்கி வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக என்ன பண்ணுவாங்க? அந்த அடுத்த கால் வலிக்கும் போது இன்னொரு காலை தூக்கி இப்படி வச்சுக்கிடுவாங்க. அதற்கு தான் ஃபுல்பீட் இருக்கிறது. ஆனால் சாலமோன் என்ன செய்தான்? அந்த ஃபுல்பீட்டில், அந்த பிரசங்க பீடத்தில் அவன் குதிங்காலா நிற்காம முழங்கால் படியிட்டான். ஹல்லேலூயா. தேவன் அதை பார்த்தார். ஆமென். சில நேரம் நம்ம கிட்ட இருக்கிற சில தாழ்மையை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 96ஆம் அதிகாரத்திலே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக 95:6 முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. அதனால உங்களால் முடிஞ்சுன்னா ஜெபங்க வரும்போது முழங்கால் போட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு முழங்கால் போட முடியாதுன்னு இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் சிலருக்கு முழங்கால்னாலே வலிக்குது. ஆமென். நான் சொல்கிறேன், முழங்கால் போடுறது ஒரு பக்கம் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Every knee shall bow. Hallelujah. இயேசுவுக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நம்ம முழங்கால் முடங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். இயேசுவை தேவன் உயர்த்தும் போது எல்லா முழங்காலும் என்ன செய்ய வேண்டும்? முடங்க வேண்டும். எல்லா நாவுகளும் இயேசுவை கர்த்தர் என்று என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்காக எனக்கு எந்த முழங்கால் போட முடியலைன்னுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமென். முழங்கால் நின்று கர்த்தரை துதித்து பாருங்க. ஆமென். அதில் ஒரு பலன் நமக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முழங்கால் என்றால் ஜெபம் என்று சொன்னேன். ஆமென். சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது அவன் நாட்களில் சமாதானம் வந்தது. ஆமென். நம்மளும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய ஆமென் சொந்த பந்தங்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் ஒரு சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னொரு ஜெபித்த தேவ மனிதன், ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, அவன் எலியா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் பாரத்தோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து
கவனிங்க, தன்னுடைய முகம், முழங்கால் போட்டுக்கிட்டு தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, ஆமென், பார் என்றான். கவனிங்க, இங்கே மழை இல்லாம 3 வருஷம் தேசம் சாபத்தில் இருக்கிறது. ஆரம்பத்தில் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாளாக நாளாக பஞ்சம் தீவிரித்து தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கிறது. தன்னுடைய பிள்ளையையே கொன்று சாப்பிடுற அளவுக்கு என்ன உண்டாயிற்று? கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. காரணம் என்னன்னா, ஆகாபின் அக்கிரமங்கள், ஏசபேலின் அக்கிரமங்கள். தேசத்தில் சில பஞ்சம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி சில சாபங்கள் இருக்கிறது. இப்ப எலியா மழையை கர்த்தர் தரப்போகிறார் என்று சொல்றான். அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னுடைய வாக்கினாலே அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. நீ ஆகாபுக்கு முன்னால சவால் விட்டு சொன்னான். 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது எலியா சொன்னபடி தேசத்தில் என்ன பெய்யவில்லை? மழை பெய்யவில்லை. ஆமென். மழையும் பெய்யவில்லை, பனியும் பெய்யவில்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. இப்ப ஜனங்கள் எல்லாம் தள்ளாடுறாங்க. ஆமென். சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு புல் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆகாப் மறுபடியும் எலியா ஆகாப்புக்கு தன்னை மறுபடியும் காண்பிக்கிறான். அவன் சொல்றான், ஆமென், நீ ரதத்தை பூட்டிக் கொண்டு ஓடு, ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஓ, நல்லா கை தட்டி. ஆமென். என்ன கேட்கிறது? ஒரு பெருமழையின் இரைச்சல். எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க, வாய் திறந்து. ஹல்லேலூயா. தட் மீன் ரிவைவல். எந்த செவியிலே அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கிறதோ அந்த மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காம இருக்க முடியாது. அது 3 மணி நேரமா இருந்தால் என்ன, அது 4 மணி நேரமா இருந்தால் என்ன, அது 12 மணி நேரமா இருந்தால் என்ன, எந்த மனிதனுடைய காதுகளிலே அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கிறதோ அந்த மனிதன் தான் முழங்கால் படியிட முடியும். நீ லீவு நாள்ல சபையில ஜெபம் வச்சாலும் சரி, இல்ல வேலை நாள்ல ஜெபம் வச்சாலும் சரி, அந்த ஜெபத்துக்கு வர்றவங்க தான் வர்றாங்க. ஏன் தெரியுமா? நிறைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய காதுகள்ல இந்த சத்தம் கேட்கல, அது ஆடுகளின் சத்தம். அது சவுல் கேட்ட அந்த கொளுத்த ஆடுகளின் சத்தம் கேட்கிறதுனால இவர்களால நேரத்தை ஒதுக்கி, கர்த்தருக்காக டயத்தை ஒதுக்கி ஜெபிக்க வர முடியல. எந்த மனிதனுடைய காதுகளிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கிறதோ அந்த மனிதன் தான் முழங்கால் படியிட முடியும். அல்லேலூயா. சும்மா நின்று பாடுறது, அது பண்றது, இது பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி பிரதர். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்த நேரத்தை பயன்படுத்தணும்னா உங்க காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவன் மூலம் தான் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபிக்கிற முழங்கால்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். somebody ask you this question, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஊர் ஊராக 12 மணி நேரம் உங்களுக்கு தான் வேலை, உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னா இப்படி தான் எங்களை சிறுவில்லிபுத்தூர்களை உள்ளே விட மாட்டேன்னாங்க. உங்கள் வேலையை பாருங்கள் சார், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே 2 காரியத்தை நீங்கள் செய்யணும். ஒன்று, அரண்களை உடைக்கணும். அல்லேலூயா. 2வது, நீங்கள் என்கவுண்டர் பண்ணணும். பலவந்தமாய் புகுந்து அவனுடைய பலவானுடைய கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பங்கிட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அங்கே உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னோடு சேர்ந்து சில போதகர்களுடைய காதிலே ஆமென் ஒரு சத்தம் கேட்கிறது. அது பெருமழையின் சத்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பார்வையை திருப்பி வேறொரு பக்கம் போயிடலான்னா ஆண்டவர் அதை விடலை. உங்கள் பார்வையை திருப்புங்கள். டேர்ன் ஒரு சைட்டு, கோ டு அனதர் பிளேஸ் அப்படின்னா ஆண்டவர் அதை விடலை. ஒருவேளை இது உங்களுக்கு புரியாது. 100க்கு 90 பேருக்கு நான் இப்போ சொல்கிறது,
புரியாது, அது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் வேண்டாதவமாக தான் இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, தேவன் இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாரு. இதே ஆலயத்தில் நாங்கள் போதகர்களாய் கூடி ஜெபித்து கொடுத்தபோது கர்த்தர் வெளிப்படுத்தினார், அரண்கள் உடைய வேண்டும். அல்லேலூயா. பலவானின் கொள்ளைகள் பங்கிடப்பட வேண்டும். அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி, முழங்கால் முடக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. ஆமென். வாய்ச்சவடால் விடுகிறவர்கள் அல்ல. ஆமென். முழங்கால்கள் தேவை. God needs some kneels. கர்த்தருக்கு சில முழங்கால்கள் தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்காட்லாந்து தேசத்தின் எழுப்புதலை நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு இளம் வாலிபனுடைய முழங்கால் தான் எழுப்புதலை கொண்டு வந்தது. அவனுடைய பெயர் தான் ஜான் நாக்ஸ் என்கிற வாலிபன். அந்த காலத்தில் பாவம் பெருகி இருந்தது, நாடக சாலைகள் நிரம்பி இருந்தது, குடிகாரர்கள் நிரம்பி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன தேசம் தான் ஸ்காட்லாந்து தேசம். ஆனால் அங்கே ஒரு எழுப்புதல் வேண்டும் என்று ஒரு வாலிபனுக்குள்ளே தேவன் உணர்த்தின போது அவன் முழங்காலை தான் மூலதானமாக்கினான். அல்லேலூயா. அந்த இளம் வாலிபன் தன்னுடைய அறையை பூட்டிக் கொண்டு அவன் அழ ஆரம்பித்தான். காலையிலே அவனுடைய தாய் கதவை தட்டி, ஜான் வந்து சாப்பிடு. நோ மேம், மதியாச்சு, இரவாச்சு, மறுநாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. அவங்க ரொம்ப பயந்து ரூமை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜான் நாக்ஸ் பிரார்த்திச்சோண்டே இருக்கணும். காரணம்னா அவன் காதில் ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அல்லது எத்தனை நோட்டீஸ் அடித்து ஃப்ளக்ஸ் அடித்து வச்சாலும் அந்த சத்தம் இல்லாதவர்கள் முழங்கால் போடவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலியா சொல்கிறான், என்னுடைய காதிலே ஐ ஆம் ஹியரிங் த வாய்ஸ் சம் நாய்ஸ். என்னது? ஒரு பெருமழை பெய்தால் எப்படி இருக்கும்? ஆமீன். மழையே இல்லாத ஒரு உலகம், மழை இல்லாமல் வறண்டு காய்ந்து கிடக்கிற அந்த உலகத்திற்கு ஒரு மனிதனுடைய காதில் என்ன விழுகிறது? கொஞ்சம் வாய் திறந்தா சொல்லுங்களேன். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஜான் நாக்ஸ் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அங்கே பாவ உணர்வு அடைந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வு அடைந்து எல்லாரும் சபை பக்கம் ஓடி வந்தார்கள். அதுபோல வேல்ஸ் தேசத்திற்காக ஈவன் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். நீங்க மிஷனரிகளின் சரித்திரத்தை படிப்பீர்களே ஆனால் அது மற்றவர்களுக்கு அது வினோதமாக இருக்கும். ஆனால் யாருடைய காதிலே அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறதோ அவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. வேற எந்த அஜெண்டாவும் அங்கே தேவை கிடையாது, வேற எந்த ப்ரோக்ராமும் இல்லை. ஏதோ 12 hours வச்சு ப்ரோக்ராமை போட்டு ஜனங்களை குஷிப்படுத்துறது இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, நாம் எதை பார்க்கிறோமோ அதை செய்ய வேண்டும். எலியா காதில் என்ன விழுந்தது? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமழையின் இரைச்சல். ஹல்லேலூயா. ஆமென். அது காதில், உங்கள் காதில் யாரு காதில் அது இருக்கா? அப்படின்னா உங்கள் ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமாக இருக்கும். உங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, ஆமென், கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சத்தம் உங்கள் காதில் விழாது. என்ன சத்தம் விழுந்துக்கிட்டு இருக்கும்? ஆமாம், இந்த காது சில நேரம் அடைச்சி ஒரே இறைச்சலாக இருக்கும் பாருங்கள். எங்கேயாவது குளிச்சுட்டு வந்துட்டோம்னா காது என்ன ஆயிரும்? தண்ணி உள்ளே போய் இறைச்சலாக இருக்கும். வேறு எந்த கரைச்சலும் கேட்காது, வேறு எந்த நாய்ஸும் கேட்காது. காதுக்குள்ளே என்ன இருக்கும்? அதுதான் இருக்கும். ஆகவே ஜெப வீரர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய காதிலே ஒரு எழுப்புதலின் ரிவைவலின் நாய்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால விமர்சனங்கள் எடுபடாது. அல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்களை குறித்து இவர்கள் பணம் சம்பாதிக்க நம்ம பட்டணத்துக்கு வருகிறார்கள்,
போதகர்களே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எல்லா போதகர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புனாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மக்களை சந்தித்து பணம் பறிக்க போகிறாங்க எல்லோரும். நாங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, இப்படி சொல்கிறாங்களே, அது ஒரு சத்தம் கூட என் காதில் விழவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, அது இப்போ சொல்ல முடியாது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அந்த இறைச்சல் தான் கேட்குறதே ஒழிய அவனுடைய கரைச்சல் கேட்கவே இல்லை. அவன் அப்படி சொல்கிறான்னு ஒருத்தர் சொல்லுவார், உங்களை இப்படி சொல்கிறான்னு சொல்லுவார், அப்படியா இப்படியா. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இறைச்சலுக்கு மேலே எந்த சத்தமும் எடுபடாது. ஆமென். இப்பொழுது எலியாவின் காதில் என்ன கேட்கிறது? ஒரு பெருமையின் இறைச்சல் கேட்டபோது அவன் வேற எந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்கவில்லை. அவன் நேர கர்மேல் பர்வதத்தில் ஏறுகிறான். அவன் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவில்லை, அவன் யாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கவில்லை. அவன் எடுத்த முடிவு சடன்லியா எடுத்த முடிவு. ஆமென் சொல்லுங்க. மலையின் மேல் ஏறி தேவ சமூகத்தில் இருக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு ரொம்ப பணம் தேவைப்பட்டுச்சு. 60,000க்கு மேலே தேவைப்பட்டுச்சு. அந்த தாலுகாவிலிருந்து பணம் கொடுக்குறேன்னவங்க மீட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒத்த பைசா தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சொல்லலை. அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டதுனால நான் சொன்னேன், எங்கள் பொருளாளரை கூப்பிட்டு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவங்க 1 பைசா கிட்ட அவங்ககிட்ட 1 பைசா நான் வாங்க மாட்டேன். ஆனால் என்ன நடந்தது? சில நேரம் தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் தம்பி எனக்கு வாலிப பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்க சொல்லி பேசுகிறாரு. நம்மள ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஆயத்த ஜபம் மண்டபத்தின் வாசலில் 9 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உட்காந்துருக்கேன். ஒரு போதகர் வந்து காரை நிறுத்திட்டு ஒரு கட்டு பணத்தை கொடுத்துட்டு போனார். ஆமென். அதில் 50-200 ரூபா தாள் இருந்து 10,000 ரூபா அதில் இருந்தது. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒருவேளை பாதிப்பாய் மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அது நமக்கு சாதனையாக மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாழ்மையோடு சொல்கிறேன், இதுவரை எத்தனையோ 12 மணி நேரம் ஜெபம் நடத்தியிருக்கிறோம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாதிரி எந்த தாலுகாவுக்கும் செலவழிக்கலை. ஆனால் அத்தனை தேவையும் கர்த்தர் சங்கீதிக்க வல்லவராயிருந்தார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது தான். ஆனாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் காதில் பெருமழையின் இரைச்சல் விழுந்துச்சுன்னா வேற எந்த கரைச்சலும் வராது. வேற யார் என்ன சொன்னாலும், யார் என்ன விமர்சனம் பண்ணாலும், ஆமென். இயேசு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இயேசு சொன்னார், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அவனை பிசாசு பிடித்தவன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் சொன்னீர்கள். இயேசு போஜனபானம், இயேசு நிறைய விருந்து வீட்டுக்கு போனார் பாருங்க. விருந்துக்கும் இயேசுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. மத்தேயு விருந்து வைக்கிறான், சீமோன் விருந்து வைக்கிறான், சகையை விருந்து வைக்கிறான், கல்யாண வீட்டில் முதல்ல உட்காந்துக்கிறாரு. ஆமென். ஆனாலும் இவனை எல்லாம் சொல்கிறாங்க, என்ன இவர் இப்படி பண்ணிக்கிட்டு எல்லா வீட்லையும் போய் பாவிகளோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், நீங்களும் அவரை பாவிகளோடு இருக்கிறார்னு சொல்கிறீங்க. ஆகவே அவர் எந்த விமர்சனத்தையும் இயேசு பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சத்தத்தையும் எலியா கவனிக்கவில்லை. அவனுடைய காதில் விழுந்த ஒரே சத்தம் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சிலருக்கு சில தரிசனங்களை கொடுப்பார். அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அந்த தரிசனத்துக்காகவே வாழ்வார்கள், அந்த தரிசனத்துக்காகவே வாழ்ந்து மடிவார்கள். நீங்க தேனி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய பேருக்கு பென்னின்னு பேர் வச்சிருப்பாங்க. நிறைய கடை பென்னின்னு இருக்கும். பென்னி ஹோட்டல்னு இருக்கு, பென்னி முடி திருத்து அது கூட வச்சிருப்பான். எல்லாத்துக்கும் பென்னின்னு வச்சிருப்பான். ஏன் தெரியுமா? அந்த மாவட்டத்தை செழிக்க பண்ணின ஒரு மனிதன் இங்கிலாந்து தேசத்து பதவியில் இருந்தான். ஹல்லேலூயா. அவர்தான் பென்னி குயிக். ஆமென். அவர் செய்த தியாகம் தான் இன்றைக்கு வரை பேசப்படுகிறது. இன்றைக்கு வரை மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் அந்த ஒரு மனிதனுடைய தியாகம். ஆமென். இங்கிலாந்து அப்போ நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும் போது அவங்க தான் நிறைய அணை எல்லாம் கட்டி வச்சாங்க. அப்போ கவர்மெண்ட் சொல்லிச்சு, இங்கிலாந்து கவர்மெண்ட் சொல்லிச்சு, இந்த திட்டத்தை கைவிடுங்கள்.
இதுக்கு மேலே நம்மகிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் அவர் பல மைல் கப்பலில் பயணம் செய்து இங்கிலாந்துக்கு போய் அங்கிருந்து தன்னுடைய மனைவி கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை விற்று மறுபடியும் அந்த அணையை கட்டினார். அல்லேலூயா. எந்த விமர்சனத்திற்கும் அவர் செவி சாய்க்கவில்லை. நான் சொல்றேன், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா, நீங்க அந்த சத்தம் தான் உங்க காதுல கேட்டுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. 1000 பேர் சொல்ற சத்தம் உங்க காதுல விழவே கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு சிலுவைக்கு போக விடாம எத்தனை சத்தம் அவருடைய காதுகளில் விழுந்தது. இயேசு சிலுவையில மரிக்க விடாம எத்தனை சத்தம் அவருடைய கால்களில் விழுந்தது. நீர் கிறிஸ்துவானால் எங்களையும் ரட்சித்துக் கொண்டு உன்னையும் ரட்சித்துக் கொள். அவருக்கு ஒரே லெக் இருந்ததுனால வேற எந்த சத்தத்தையும் அவர் கவனிக்கல. ஹல்லேலூயா. எலியாவின் காதுகளிலே பெருமழையின் இரைச்சல் இருந்ததுனால வேற எந்த சத்தம் அவனுக்கு பெருசா தெரியவே இல்லை. அவன் வேலைக்காரங்கிட்ட சொல்றான், ஏதாவது மேகம் எழும்புகிறதா என்று பார். அவன் பார்க்கிறான், மேகமே இல்லை. இன்னும் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாலும் தெரியல, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் தெரியல. மறுபடியும் சொல்றான், வேலைக்காரனை பார்த்து, அங்க ஏதாவது மேகம் வருகிறதா எழும்புகிறதா என்று பார். 2வது முறை இல்ல, 3வது முறை சொல்றான் இல்ல, 4வது முறை சொல்றான் இல்ல. இவன் முழங்கால் கொஞ்சம் தடுமாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஆனாலும் இவன் காதுல விழுந்த சத்தம், ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணோன்னு அற்புதம் நடக்கல அப்படின்னா தான் எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவாங்கல்ல. அது எவ்வளவு தடைகளை தாண்டி அது எவ்வளவு காரியங்களை சாதிக்க வேண்டும். இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வேலைக்காரனை போய் பாரு பாரு மேகம் வருதா மேகம் வருதான்னா 6 முறை பார்த்துட்டு என்னல்ல. ஆனாலும் அவன் ஜெபத்தை நிறுத்தல. சிலர் சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சுப்பாங்க. கடந்த தேர்தலுக்காக ஜெபித்தோம், அதுக்கு முந்தின தேர்தலுக்காக ஜெபித்தோம், அதுக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபித்தோம். 3 முறையும் நம்ம யாரை எதிர்பார்க்கலே அவர் தான் வந்தார். அவர் தான் திருவாளர் மோடி அவர்கள், நரேந்திர தாமோதர மோடி அவர்கள். அப்ப ஜெபத்துக்கு பதில் இல்லையா? ஜெபம் கேட்கப்படாதா? ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றா ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் எந்த விமர்சனத்தையும் பார்க்கவில்லை. இவனுடைய தரிசனம் எல்லாம் 6 முறை ஆனாலும் 7வது முறை போய் பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம 5ஓட நிறுத்திக்கிட்டு ஆண்டவரை இந்த தரிசனத்தையே மாத்திட்டு போயிடுவான். போச்சு, இவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, இனி என்ன ஜெபம் பண்ணதுக்கு இருக்கு? அவன் சொல்றான், இல்ல 7வது முறையும் போய் பார். 7வது முறை பார்க்கும்போது உடனே அங்க ஒரு பெரிய மேகம் வந்து அப்படியே மழை வர்ற மாதிரி இல்லை. அங்க எவ்வளவு மேகம் இருந்தது? உள்ளங்கை அளவுதான் இருந்தது. 7வது முறை பார்த்து இத்தனை மணி நேரம் ஜெபித்து அங்கே இருந்தது எவ்வளவு? உள்ளங்கை அளவு. நம்ம நினைக்கிற உடனே ஜெபம் பண்ண உடனே சிறுவில்லிபுத்தூர் மாறிடும், விருதுநகர் மாறிடும் நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் அங்கே சில உள்ளங்கை அளவு மேகத்தை எழுப்புவார், கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆனா உள்ளங்கை அளவு மேகம் வந்தவுடனே எலியா சுதாரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பெரும் மழை வரப்போகிறது. ஆமென். அவன் ஆகாப போ சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடி மேகம் வேகமா எழும்ப ஆரம்பித்தது. எழும்பின மேகம் கருக்க ஆரம்பித்தது. மேகம் கருத்த உடனே சமரியாவிலே மழை பெய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் ஒரு மனிதனுடைய முழங்கால் தான். ஒரு மனிதனுடைய முழங்கால் மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. 3 வருஷம் மழை இல்ல, ஜனங்கள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். ஒரு மனிதனுடைய முழங்கால் தான் அந்த தேசத்தில் எதை கொண்டு வந்தது?
மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய முழங்காலுக்கு தேவன் கனம் பண்ணினார். அவன் முழங்கால கர்த்தர் ஹானர் பண்ணினார். உங்களுடைய கால் முழங்கால் அந்த ப்ரேயர் டைமை கர்த்தர் ஹானர் பண்ணுவார். நீ ஜெபத்தை அற்பமாக நினச்சிக்கிட்டு சபையில் என்ன உபவாச ஜெபம் வச்சாலும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை பிரதர் என்று நிறைய பேர் இருக்கிறீங்க. எத்தனை நீங்கள் லீவு நாள் வச்சா எனக்கு லீவ் இல்லைம்பாங்க, லீவில் வச்சா டைம் இல்லைம்பாங்க. இப்படி தான் அன்னைக்கு ஜனங்கள் இருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் காதுகளிலே இந்த ஆடு மாடுகளின் சத்தமும் இந்த பணத்தின் சத்தமும் இந்த உலகத்தின் சத்தமும் கேட்கும் வரை அவர்களால் செயல்பட முடியாது. முழங்கால் எப்படி இருக்கும்? முடங்காது. ஆனால் என்றைக்கு பெருமழையின் சத்தம் கேட்கிறதோ அன்றைக்கு தான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் என் காதிலே எழுப்புதலின் ஏக்கம் என்கிற ஒரு சத்தம் விழுந்தது. யாரோ பேசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் அன்றிலிருந்து எனக்கு உபத்திரவமும் ஆரம்பித்தது, பாடுகளும் ஆரம்பித்தது, பிரச்சனைகளும் ஆரம்பித்தது. ஆனால் ஜெபிக்கிற மக்கள் உடைய கூட்டமும் எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வார்த்தையை தந்த உடனே அதனால குறைவுகளும் இருக்கிறது, குறைவுகளும் இருக்கிறது, கேட்கப்படாத ஜெபங்கள் இருக்கிறது, பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகள் இருக்கிறது. ஆமென். ஆனால் அதன் மத்தியிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்டவன் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டாங்க. ஆமென். பணமா டஸ் நாட் மேட்டர். ஹல்லேலூயா. கோடி கோடியாக வந்தாலும் அந்த காதில் அந்த சத்தம் விழாது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த காது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மைண்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. கோடி கோடியாக வந்தாலும் தேவனுடைய திட்டத்தை தேடி தேடி போக வேண்டும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலியா ஒருவனாய் ஜெபித்து ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது எசேக்கியா 34:26 சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது என்ன நடக்கும்? பெருமழையின் இரைச்சல் உண்டாகும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எசேக்கியா 34:26 சொல்லுகிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே ஆசீர்வாதம் மழையாய் பெய்யும். ஆசீர்வாதமான மழைங்கிறது காட்டிலும் ஆசீர்வாதம் எப்படி பெய்யும்? ஒரு மழை பெய்வது போல ஆசீர்வாதம் பெய்யும். ஆமென். நீங்கள் முழங்கால் போடும்போது உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மழை போல வரும். ஹல்லேலூயா. சபையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழையை போல வரும். கர்த்தர் சொல்றாரு, என்ன மழை பெய்யும்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, மழை வந்தால் குளம் நிரம்பும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, மழை வந்தால் குளம் நிரம்பும். சத்தமா தான் சொல்லுங்களேன், மழை வந்தால் குளம் நிரம்பும். ஹல்லேலூயா. வானத்து மழை நீரும் பெய்யும் பெய்யும், வறண்ட உன் வாழ்க்கெல்லாம் செழிப்பாய் மாறும். மழை நீரும், அப்படியே முழங்கால் போடுங்க. வறண்ட நம் வாழ்வெல்லாம் செழிப்பாய் மாறும். உள்ளங்கை மேகத்தை காட்டுவார், வெள்ளம் போல் மழையையும் ஊற்றுவார். உள்ளங்கை மேகத்தை காட்டுவார், போல் மழையையும் ஊற்றுவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றுவார், சபையை வற்றாத நீரூற்றாய் மாற்றுவார். தந்தன தந்தன தாளம் கொட்டி பாடுங்க, நீங்க சரிக சரிகாலம் கொட்டி ஆடுங்க. நீ போகும் பாதையெல்லாம் என் இயேசு கூட வருவார். நீ
காணும் என் இயேசு தந்திடுவார். உள்ளங்கை மேகத்தை காட்டுவார் வெள்ளம் போல். மழை உண்டாகட்டும் சபையில, ஆசீர்வாதமான மழை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இப்பொழுது. ஓ ஹல்லேலூயா. வறட்சி மாறட்டும், அந்த வறட்சி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனைகள், வறட்சிகள், குறைவுகள் எல்லாம் மாறட்டும். மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும். குளங்கள் நிரம்பட்டும், சபை நிரம்பட்டும், சபை நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க, கையை தட்டி ரிசீவ் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஓ எல்லா கரங்களை தட்டி வல்லமை 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 வல்லமை. ரீகா ராபா ராதா ராபா ரீமா ராபா குலா வல்லமா. எல்லா தடைகளையும் உடைங்க உடைங்க உடைங்க. நீரூற்றாய் மாற்றுவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுங்க. நீங்க ஆடி பாடி தேவனை போற்றுங்க. அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுங்க. ஆமென். ஆடி பாடி தேவன் எல்லாரும் வல்லமை 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 வல்லமை. ரீமா ராக்கரா வலபுஷ். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஆமென். முழங்கால்கள் பலப்படுவதாக, முழங்கால்கள் பலப்படுவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய முழங்கால் ஆமென் அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நாமும் ஜெபிக்கும் போது தேவன் நம்மையும் அப்படி மாற்றுவார், தேவன் நம்மையும் அப்படி மாற்றுவார். தளர்ந்து போன முழங்கால்கள், கைகள் தள்ளாடுகிற முழங்கால்கள் பலனடையட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. இந்த சத்தம் கேட்கட்டும். ஆமென்.